நம்ம காலேஜ் பசங்களாம் சேர்ந்து வால்பாறை அப்போ அதிரப்பள்ளிக்கு ட்ரிப் போனதோட ஒரு குட்டி விளாக் தான் இது. வால்பாறை ஸ்டார்டிங் ஹில்ஸ்லேயே நம்ம பாகுபலியில் வந்து எருமாலாம் வந்துச்சு. அதை ஒரு பக்கமாக முடுக்கி விட்டுட்டு ஒரு நல்ல ஸ்பாட்டாக பார்த்து அட்டி அடிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் நம்ம காமெடி கிங் பிரவீன் மச்சானை கூப்பிட்டு புஷ்அப் எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம போனதே எதுக்கு போஸ்ட் பண்ண தானே, அது சிறப்பாக பண்ணி முடிச்சுட்டு அங்கே இருக்கிற வியூ பாயிண்ட்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நான் ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டாக தெரிகிற மாதிரி ஒரு ரூமை பார்த்து புக் பண்ணிவிட்டு அங்கே போய் ப்ரெஸ்அப் ஆகிட்டு இன்னொரு 4-5 வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலான்னு போனோம். ஆனால் எங்கே நல்ல நேரம் மழை வந்துருச்சு. அதனால் ரிட்டன் மறுபடியும் ரூமுக்கே வந்துட்டு நைட் அங்கேயே தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்திரிச்சு அதிரப்பள்ளிக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. அதிரப்பள்ளி போகிற வழியில் ஒரு பயங்கரமான பெரிய டேம் இருந்துச்சு. அதை அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே அது பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு. இவனுங்களாம் வச்சு பார்க்கில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி வந்த ஒரு குட்டி குட்டி அருவி, குட்டி குட்டி ஆடெலாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா ரியாக்ஷன் பார்த்தா இங்கே ஒரு வாட்டர் ஃபாலு. சரி இதுதான் அதிரப்பள்ளியா அப்படின்னு பார்த்தா இது அதிரப்பள்ளி இல்லையா. சரி இதுவே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது, அதிரப்பள்ளி எப்படி இருக்குன்னு ஒரு ஆர்வத்தோடு போயிட்டு இருக்க வழியில் நம்ம காமெடி கிங் பிரவீன் மச்சான் ஸ்கிட் விட்டு விளையாடிட்டு இருந்தான். ஆனால் உண்மையாக ஒன்று சொல்கிறேன் கைஸ், இந்த டைமில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வால்பாறைக்கு வந்தால் உண்மையாலும் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் லவ்வருக்கு இது இருந்து அது கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. பல கஷ்டங்களை தாண்டி லாஸ்ட்டாக அதிரப்பள்ளிக்கு போய் ரீச் ஆகிடுச்சு. அதிரப்பள்ளி சொல்லவே தேவை கைஸ், பயங்கரமாக இருக்குது. பாகுபலி ஷூட்டிங்லாம் இங்கே தான் எடுத்தான்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு கிடந்தானுங்க. எனக்கு உண்மையானு தெரில. அப்புறம் நம்ம போன வேலையெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டி இந்த ட்ரிப்புக்கு ஒரு எண்ட் ஆஃப் வச்சுட்டு கிளம்பியாச்சு. இதுக்கு மேலே தான் பெரிய பெரிய சம்பவம்லாம் நடந்துச்சு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. லாஸ்ட்டாக நம்ம மச்சான் வந்து அடுத்த நாள் காலையில் வந்து நம்ம வீட்டில் வந்து விட்டுட்டான். நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பை.